இருடா இப்பவே இப்பதான் மாவு படைஞ்சிட்டு இருக்கேரு சுடல் அடுப்பு பத்த வைக்கிறேன் சட்டி காயணும். ஓ அப்பா காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. காவல் கண்ணுங்க நிறுத்தமா இருக்கணுமா? வள்ளியம்மா கூட காவல் முடியும் தண்ணி வரையும் துணையோடு இருக்கணும்னு அப்பா சொன்னாரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும். மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும். ஏய் ராமதாஸ் சொல்லுமா. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். எனக்கு தெரியாம விளக்க மாட்டாரு. என்ன அப்படி சொல்ற? நான் காதலிக்கிறவர் எவ்வளவு புண்ணியம் பண்ணவர் தெரியுமா? நான் உன்னைத்தான் விரும்புறேன்னு சொல்லியிருந்தா நான் நல்லா இருக்கேன். சரி இன்னைக்கு ஒரு நாள் நான் உன்னை ராமதாஸ் உன்னை நினைச்சு என் மனசு எப்படி தெரியுமா சொல்லு. நான் உன்னை நினைச்சு ஓடா தேயிறேன். இல்ல உடம்பு கூடிக்கிட்டு எனக்கு ஓடா தேயிறேங்கிற. ஐயோ இந்த இடியாப்பத்தை விடுங்களா. அதனால காதல சொல்லுவா. எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்கா அன்பானவ அழகானவ. உன்னை விடவா?
என்ன எல்லாரும் கேட்குறீங்க? என்னை விட அழகா இருப்பா. உன்னை விடவா? வேணாம், ஏன் பெட்டியை வித்துருவேன். ஒழுக்கமா இரு. உன்னை விடவா அழகா இருப்பான்றேன். என்னைய விடவே அழகா இருப்பா. அதனால அந்த அழகி வரட்டும், எல்லாரும் ஒன்னா கபடுக்கு போவோம். ஆளு செட்ட முதல் மரியாதையில ராதா மாதிரி வர்றாள. ஆமா, சிவாஜி கணேசன் எப்பவுமே சரி சரி, அந்த அழகி வரட்டும், எல்லாரும் ஒன்னா போவோம். அந்த நிலாவத்தான கையில பிடிச்சி ராசாதிக்காக அந்த நிலாவத்தான கையில பிடிச்சி ராசாதிக்காக கொஞ்சம் நான் பார்க்கிறேன் உள்ளவா காக்கிறேன் கொஞ்சம் நான் பார்க்கிறேன் உள்ளவாங்க அந்த நிலாவத்தான கையில பிடிச்சி ராசாதிக்காக வேற மாதிரி எப்படி ஒழுக்கமா உட்காந்துக்க தூய்மைய குட்டிக்கு எடுத்து எரிஞ்சேன்னு வச்சுக்க கிட்டிமட்டி மண்டை காணாம போயிடும். இருந்தாலும் என்னை பாராட்டி ஆமா கொட்டக்காட்சி நேர்ந்தல் அன்பு கிராமத்தார் சார்பாக அன்பு மாமா பாண்டியராஜன் மாமா சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பு வழங்கிய அன்பு மாமாவுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. உன் நினப்புலதான் குத்தி இருக்கேன். நாங்க அன்னைக்கு கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நாங்க கன்னி பெண்ணே கிடையாது. நீ நல்லா உத்து பாரு. என் கழுத்துல லைசன்ஸ் இருக்கு பாத்தியா? ஆல்ரெடி எனக்கு புருஷன் காவலுக்கு போறது கண்ணி பண்ணுங்க. நீ யாருக்கா வாக்கப்பட்டு தாலியோட போறேடி லூசுண்ட மாமா. கண்ணிதே கழிஞ்சிருக்கு, கிண்ணி இன்னும் கழியல. தாலி எடுத்தீங்க யாரு? ஒருத்தனா 2 பேரும் ஊர்பட்ட பேர் இருக்காரு. இப்ப கூட தேனியில இருந்து என் புருஷன் வந்திருக்காரு. ஊருக்கு ஆள் நிறைய வச்சிருக்கேன், சும்மா கிடையாது. ஆனா இருந்து என்ன பண்ண பொழப்பு புல்லு புல்லுன்னு இருக்கு. என்னை விட வீடியோ காருக்கு நல்லா இருக்கப்பா. ஆனா ஒரு விஷயம் மாமா,
நீங்க எத்தனை பேர் என்னை வெத்து வெறிக்க பார்த்தாலும் 10 பைசாக்கு பேசுறோம். உங்க வேட்டிக்குள்ள என்ன கிடக்கோ அது இங்கேயும் கிடக்கும். சீ அட்டே இந்த வந்துட்டு அதுமே அப்படி அழகா இருக்கு. என்ன உனக்கு என்ன வலிக்குது? நான் இருக்க இப்படி குத்தலாமா? ஏன் நீ என்ன பண்ண போற? இவ்வளவு அழகா இருக்க முஞ்சேஜ் புஞ்சேஜனா எங்க மதுரையில தங்குற? ஏன் ஒரு நாள் வாய்ப்பு கொடுவேன் உனக்கு வாய்ப்பு. ஒண்ணு கேட்டா கோச்சுக்கிற மாட்டேன். உழுக தெரியாத முண்டைக்கு ஏக்கர கணக்கில் வயக்கறந்து எதுக்குடா ஆக போகுது? அந்த நேரம் அந்த கலப்பையை கட்டி உழுதுருப்பாங்களே ஏக்கர் கணக்குல, அது குழுருக்கு நாக்கு பத்தாதா? நீ கடைசி வரைக்கும் நாக்க மட்டும் தான் போட முடியும். போய் 6000 தம்பளாங்கிற ஒரு லவுக்க வாங்க முடியல. ஏண்டி முண்டை லவுக்க போட மாட்டேன். ஏன் வர்றதுமே இப்படி கிழிச்சு போறாங்கடா. போ நீ உனக்கு என்ன எல்லாத்தையும் விளக்க சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஐயா அப்பா நான் அழகா இருக்கேன் அழகா இருக்கேன்னு வந்தது சொல்றேன். உண்மையை சொல்றேன் கேளு. அழகு என்கிட்ட இருக்கு, சொலகு கிடையவே கிடையாது. அது இங்க இருக்கு. இந்த அங்க போயிட்டான் பாரு. சூப்பர். ஆனா இது சூப்பரா இருக்கு. ரொம்ப அடிவாங்கி தெரியல. உனக்கு முக்கந்தண்ட அந்த கண்ணும் தெரியல. போ போய் ஒண்ணு கழிச்சிட்டு வா. வர்றப்ப காலோட இருக்காம நவுந்து நின்று இரு. எங்க முந்திதான் இப்படி அடிச்சாப்புல இப்பெல்லாம் தொடபடியா ஒழுகுது. வயசாயிருச்சுல்ல. ஏண்டி நல்லா இருக்கியா? இப்பதான் தோல் உரியுது. உரிஞ்சாதான் தெரியாது. என்னடி அதாவது கொஞ்சம் இல்லாம படைச்சு ஆமா அத கடவுள் எப்படி கொண்டு வந்துட்டான் பாத்தியா? ஆமா சரி அப்பா உங்ககிட்ட வந்தா பாடி ஏன் அப்பங்கிட்ட தான் போற அளவுக்கு நானும் லொப்ப முடியாவா? முகரைய பாரு முகரைய. அம்மா ஆள் கும்முன்னு இருக்கு, என்ன சாப்பிடுற? கும்முன்னு இருந்து என்ன பண்ண? எனக்கு கும்முன்னு இருக்கு, உனக்கு கம்முன்னு இருக்க மாட்டேதடி. கம்முன்னு தாண்டி கிடக்குது. ஆனா இருந்தாலும் என்ன பண்ண பாணி? என்ன எனக்கு இருந்தும் பொழைக்க தெரியல, உனக்கு இருந்தும் பொழக்க தெரியல. பொழைச்ச வரைக்கும் போதும். அப்படி பொழந்து ஒண்ணும் பொழைக்க வேண்டாம். ஏண்டி மணி இங்க பொழந்து உழைக்கிறதே நிக்க மாட்டேங்குது, அங்க போய் பொழந்து உழைக்கிறாங்க. நீ என் உயிர் தோழி தானே? ஆமா. எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏண்டி என்னடி முன்னாடி தாலி தொங்குது? புருஷன் இருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சொல்ற? உனக்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போறேன். என்ன? இப்ப நான் 3 மாசம் வேற முழுகாம இருக்கு. ஐயோ புருஷன் வீட்டுக்காரர் தெரியுமா தெரியாதா? எங்க சொன்னிட்டியா இல்லையாடி? மனசு ஒரே ஏக்கமா இருக்கு. ஏன்? ஒரு பெண்ணுக்கு எந்த பெண்ணுக்கு இந்த துன்பம் வரக்கூடாது. ஐயோ வயிற்ற வேற அடிக்கடி தடவுது. முத மாசமானா தான் புருஷன் கிட்ட மாதிரியே தடவுது. எனக்கு அந்த ஆசை இருக்குந்தானடி. என்ன ஆசை? நானும் மாசம் மறுக்கிற விஷயத்த என் புருஷன் கிட்ட சொல்லிடுவோன்னு ஏங்கிறே முடியல மணி. என் வீட்டுல இருப்பேன் சொல்ல வேலைகளுக்கு போயிருக்காரா? இல்ல ஊருக்கு போயிட்டு வர. எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவார்ல. வர மாட்டேன். ஏன்? என் புருஷன் வெளிநாட்டுக்கு போய் 15 வருஷம் ஆயிரும். விளக்க மாட்டேன். அந்த ஆளு போய் 15 வருஷம் ஆச்சு. ஆனா நீ 3 மாசம் முழுகாம இருக்க எப்படி? அவனே வந்து நொட்டுனா தானே எனக்கு ஊர்ல ஆம்பளை வச்சா. நான் தான் நொட்டுனதை சொல்லிடாதே ஆத்தி. ஆமா நீனு நொட்டி நக்கிடுவேன். மூடிய மோந்தத்துல 3 நாளைக்கு எத்திரிக்காத மட்டும் மாடிக்கு இருக்க. ஒரு சுற்றுல சொல்லிக்கிறீங்க. இப்படியே சொல்லி சொல்லி காலி உன்னை தூக்கிட்டு போய் ஆச்சாத்தான் எதுக்கு அப்படியான பின்னாடி வந்துடாத ராசா. ஈட்டி எதிர்மன வாயாது உட்காந்து முடிக்கிட்டு. சரி இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்குள்ள போயிருக்கியா? என்ன உனக்கு தெரியாத காடா? நான் எத்தனை காட்டுக்குள்ள போயிருக்கேன், ஆனா இந்த காட்டுக்குள்ள வந்ததே இல்லடி. இப்ப தாண்டி நீ ஒன்னொன்னா சொல்ற காட்டுக்குள்ள போனதெல்லாம். எந்த கொடுக்கமா இருந்துக்க. நான் அப்படிப்பட்ட பெண்ணா? நீ உண்மைக்கே பெண்ணு தானே? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் மணி. ஏண்டி மண்டை அடிச்சுன்னா மண்டைய சொல்லு. காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகமா இருக்குமா? என்னது? காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகமா இருக்குமா? எனக்கு தோழியா இருந்துகிட்டு இது கூட தெரியாம இருக்கேடி. என்ன சொல்ற? பெருசா இருக்கிறதுலாம் பெருசு இல்ல. உனக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? ஏதாவது அப்படி பார்த்தா தானே சொல்லலாம். நான் சொல்றேன் கேளு. எதையுமே பெருசுன்னு முதல்ல நம்பாத. சரி 100 இன்ச்சு டிவியா இருந்தாலும் 10 இன்ச்சு டிவியா இருந்தாலும் ரிமோட் ஒரே சைஸா தான் இருக்கும். நீ ராமதாஸா சொல்ற? ஏன் சின்ன ரிமோட்டா இருந்தாலும் நல்லா வேலை செய்யும். போல நீ வேலை செஞ்ச பெரிய டிவி நம்பி போ சொல்ற. ரிமோட் ஒரே சைஸ். கேட்டியா? என்ன செய்யுது? ரொம்ப ரொம்ப மோசமா பேசுறீங்களா 2 பேரும்? என்ன உன்னைய நாங்க பேசாம வேற யார் பேசுவா? சரி பேசிட்டு நீ எனக்கு மட்டுமா புரிச்சு? எனக்கு மட்டுமா புரிச்சு?
நீ எல்லா வெத்தையும் கேக்குறியாம்ல நீ வேர்ல்டு லெவல் ஃபேமஸ்ப்பா சும்மா எனக்கு உன்னை பார்த்ததுமே நினைப்பு ஆசை தூண்டு தெரியுமா தூண்டு நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன் யாரு அது யாரு தெரியுமா யாருடி அதுக்கு ஓவரா இருக்கு வா அப்படியா வாடா. அப்புறம் கூப்பிடுதுலடா ஏறி உட்காந்து வாசிக்கிட்டு இருக்கு. அதுக்கா நான் வேற என்னமோ பயந்துட்டேன் ஆமா வள்ளியம்மா கூட காவல் முடி நடுவர் துணையோட இருக்கான்னு அப்பா சொன்னாரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும்னா யார் வரணும்? யாரு வரணும்? இடத்துக்கு தலைவி வரணும். தலை இல்லாம வாழ ஆடி என்ன மணி நான் அம்மாவை பார்த்ததே இல்ல மணி. நானும் பார்த்ததே இல்லடி. நீ அம்மாவை கூப்பிடணும் ஊரை போட்டு வச்சிருக்கான்னு நினைக்க போறாங்க. முகலைய பாரு ஒழுங்கா பேசு. ஏய் அப்பா தூக்கல வருதடி வர வர பின்னாடி. டேய் நீ கேக்குற இடியாப்ப இங்க இருக்கிற எடுத்துக்கடா. அம்மா இடியாப்பம் பார்த்தா நான் முடிச்சிருப்பேன் மணி. உண்மைக்கே ஆள் கும்முண்டு தாண்டி இருக்க. பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா தாளாட்டு மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா ஆசாதே வருத்தமா ஆயோ திரும்புமா ஏங்காதே அது உலகம் தாண்டாது எனக்கு தாய்மடி கிடைக்குமா என்ன சொல்லுவி உள்ளம் தாங்கல மித்த வாங்குனே புருஷன வாங்க புருஷனை வாங்கலையா வெளிநாடு வைத்தாங்க காசு போட்டு வாங்க என்ன இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏய், என்ன இப்படி செய்ய என்னது இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கங்க இருக்கும்? அதானே அது ஒளிப்பம்பு சரி ஏய் யாருதான் அம்மா வணக்கம். நல்ல தண்ணியோடி கால வர வேண்டும். யார் இந்த பெண்மணி? பூங்காற்று அந்த அம்மா அந்த அம்மா ராதாவா? அதே அப்பா. அம்மா அம்மா என்னது அம்மா படிதாண்டா பத்தினி அம்மா என்ன வந்து கீப்படியை கட்டினவங்க மேப்படியை மேல கட்டிட்டாங்க நான் கீப்பிடி இறக்கி வைக்கவா? போல போல நீ உருப்படியா போல வேலையை பாரு. சரி இருக்கட்டும். நல்லா இருக்குது அழகா உங்க இருக்குது. புண்ணியத்துல இன்னைக்கு நான் நல்லா தண்ணியோடி கால வர வேண்டும். அம்மா இருக்கட்டும். அப்பா வந்தாரா? போங்க ஏண்டி அப்பங்கிட்ட போறது மாத்திடுவாங்க ஏன் அப்பா வந்து விஷயத்த சொல்லிட்டு போயினாரு. சொன்னாரு. என்ன சொன்னாரு? கன்னி பெண்களை காட்டுக்குள்ள காவலுக்கு பொண்ணு மாமே. சரி ஆமா எப்படி வரட்ட சொல்லியிருக்காரு பறவைய? ஆளுள்ளம் சோ ஆளும் சோ ஆளுள்ளம் ஆளும் சோ ஆளும் சோ மகாரம் மகாரம் ஆளும் சோ ஆளும் சோ ஆளும் சோ என்று அகரம் முகரம் கரம் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஓமை என்ற வண்ணாபுரம் உச்சரித்து மனமாடி வருமுறை கானத்தால வந்தோடனே வட்டிட்டா நல்லா இருக்கும். சீச்சி வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும். என்னைக்குமே வந்த உடனே செஞ்சா நம்ம தான் செஞ்ச முடியாது மறந்துடுவாங்க அம்மா. என்ன சொல்ற ஏதோ செய்யணும். பொறுமையா பண்ணணும் காவல. ஓ காவல் வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்கு. காவலை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சரிங்க ஆடி பாடி சந்தோஷமா இருக்கும். ஆடி பாடி வெளிச்சதா அலுப்பு இருக்கு. ஆணும் பெண்ணும் சேராவிட்டா பழு பெரியாது. அழகு இருக்காது. பழு பெரியாது. அழகு இருக்காது. பழு பெரியாது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டா நல்லதொரு உறவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆணும் பெண்ணும் சேரும்போது பழுப்பு அமைச்சிருவாங்க இருட்டாத்தான் இருக்கும். ஏய் இருக்கு அந்த பயமா எப்படி பாருங்க எப்படிலாம் இருக்குமா இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பாசம் உள்ள பாண்டியரை மாதிரி சொல்லுங்கம்மா. பாசமுள்ள பாண்டியரை
ஏதாவது காரியத்துல கண்ணா இருக்கணும். பறவை வந்துருச்சு, ஒரே வளர்த்து சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம குடியிருக்கோம், பெண்களா சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம உண்மைக்குமே பெண்களாவே சேர்ந்திருக்கோம். பொம்பளை பிள்ளை ஒரிஜினல் தானே. ஆமா பிளிப்கார்ட்ல ஆர்டர். சரி இருக்கட்டும் இருக்கட்டும். அப்பா என்ன சொன்னாரு? கண்ணு சுத்தமா காட்டுக்குள்ள காவல் ஆடி பாடி சந்தோஷமா வரணும்மா. ஆடி இல்லம்மா என்ன வந்தோடனே உங்களை மாதிரி சொன்னாரு. அதுக்கு சரி அண்ணன் கண்ணன் 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 பிரதர்ஸ் அண்ணன் கரிசோகுலத்தை சேர்ந்த கண்ணன் அண்ணா அவர்கள் எனக்கு 101 அன்பிலும் கொடுத்து பயன்படுத்தி அன்பு உள்ளதுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். என்னிடம் பாடி இல்லாமா சரிங்கம்மா, ஏன்னா சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம குடியிருக்கோம். அப்ப வந்து என்ன சொல்லிருக்காரு? ஆடி பாடி சந்தோஷமா சந்தோஷமா வரவேற்மா பாடி இல்லாமா சந்தோஷமா ஆடுவோம். அமர்தமும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால நான் சேர மாட்டேன்னு சொன்னி கேட்டியா? நீ கூட்டிட்டு வந்து கூதி விட்டுற. நீ சேர மாட்டேன். அதனால நான் ஆட வேண்டும் என்றால் ராமதாஸ் அவர்கள் பாட வேண்டும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. நல்லா அதை ஜூம் பண்ணி என்ன, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன சார்? எனக்கு இங்கனக்குள்ள டேட்டு குத்துனாங்க, உனக்கு வேற